இந்த பையனை இப்படி சித்திரவதை பண்ணி கொலை செய்ய உங்களுக்கு மனசு எப்படி வந்தது மிஸ்டர் ஜார்ஜ்? ஹலோ மேடம், டாக்டர் அஸ்வத்தை யாரோ சர்ஜிக்கல் நைஃபால கொலை பண்ணிருக்காங்க. இப்போ உங்க கூட இருக்கிறது டாக்டர் அஸ்வத் இல்ல. கடைசி வரைக்கும் நான் தான் ஜார்ஜ்னு தெரியாமலே செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். Finally you got me. I am the best scientist in this world, Priya. Pick up. ஹலோ ஜார்ஜ், we are in trouble. நம்ம பண்ண ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒருத்தன் மட்டும் படைச்சிருக்கான். அவனால இப்போ போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. மொத்த எவிடன்ஸை நம்ம அழிச்சோமே. ஆமா, பட் ஒருத்தன் மட்டும் படைச்சிருக்கான். டாக்டர் சந்துரு டாக்டர் நந்தினியை கொண்டு இருக்கான். இப்போ என்ன டார்கெட் பண்ணியிருக்கான்? கேஸை யாரு ஹேண்டில் பண்றாங்க? பிரியா, ஷீஸ் ஃப்ரம் சிபிஐ. இந்தியன் டாப் 10 ஆஃபீஸர்ஸில் அவளும் ஒருத்தி. வரேன், நாளைக்கு காலையிலேயே வரேன். நர்ஸ் கிட்டே இருந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத பார்த்தேன். அர்ஜுனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாள் வெண்டிலேட்டரில் வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப அவன் பிளட்ல டேஞ்சரஸ் கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாவுக்கு போயிருந்தான். கோமால இருந்து வெளியில வந்ததும் இதையெல்லாம் சொன்னேன். எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் உயிர் வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். அவனுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து 56 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஹெவி டோசேஜ்னால 7 to 8 நாள் கூட அவன் பொழைக்கிறது கஷ்டம்னு அவனுக்கும் தெரியும். சார், சிபிஐல இருந்து மேடம் வந்திருக்காங்க. சிபிஐல இருந்தா then she must be your colleague. I'm Dr. Ashwath. என் விசிட்டிங் கார்டு உங்க கையில கிடைச்சு half an hour. Destroy the laboratory. Don't leave any evidence. George Sebastian from India, but I am not an Indian. இந்த வேர்ல்ட்ல 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒருத்தன் வாழ தெரிஞ்சவன், இன்னொருத்தன் வாழ தெரியாதவன். இங்க என்ன மாதிரி ஒருத்தன் வாழறது சுலபம். அதுக்காக அர்ஜுன் மாதிரி பல பேர் உயிர் தியாகம் பண்ணியாகணும். மனுஷனை காப்பாத்த மனுஷன் மேலதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஹவுஸ் த கான்செப்ட் பிரியா? ஒரு புது மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சு பப்ளிக் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒரு ஃபீல். அது வேற லெவல். ஒரு சின்ன தலைவலி வந்தா அது உடனே கியூர் ஆகணும். ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு சயின்டிஸ்ட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் ஒத்துக்கிறாங்க. ஃபைனலா அந்த ரிசல்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. மார்க்கெட்ல எல்லா காம்படிஷன்லயும் நம்பர் 1 ஆகி அந்த டேப்லெட்டுக்கு மக்களை அடிக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 3 கொலை பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணாம விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பிடிக்க வந்திருக்க? இந்த உலகத்துல உண்மையா யாருமே இல்ல மிஸ் பிரியா. கஷ்டப்பட்டு MBBS பண்ணி இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயா மெடிசன் கிடைக்கணும்னு போராடுற என்ன உங்க சிஸ்டம், உங்க இந்தியா என்ன குப்பை மாதிரி பார்த்துச்சு. என்ன கேர் பண்ணாத இந்தியாவை நானும் கேர் பண்ணாம ஃபாரின் போயிட்டேன். அங்க எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சது. அன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருந்தா இன்னைக்கு உன் நாடு, இந்த உலகம் என்ன கடவுள் மாதிரி பார்த்திருக்கும். இது இன்னைக்கு முடிய போறதில்ல, எப்பவும் முடிய போறதும் இல்ல. நான் மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க உங்க மக்கள் மேல செய்வேன். அப்படியே என்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். No one can stop me. I am the spoiler, I am the healer, I am everything. வாசாவு என் கையில. மரணத்தோட விளிம்புல இருக்கிற உனக்கு இதெல்லாம் ஏன் சொல்ற தெரியுமா? தெரியாம ஏன் சாகணும்? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ சாகணும். நான் உன்னை இங்க வர வச்சேன். செத்து போ. உன்ன மாதிரி கிருமிகள் வாழவே கூடாது. மகாபாரத யுத்த வெற்றி காரணம் அந்த ஸ்ரீகிருஷ்ணன். உன்ன மாதிரி ஆளுங்களை முடிக்க இந்த பிரியா கிருஷ்ணன்.
அர்ஜுன் என்னோட பையன். அவன் காணாம போனப்போ அவனை தேடாத இடம் இல்லை. அவன் பிறக்கும்போது எப்படி சந்தோஷப்பட்டனோ, மறுபடியும் அவனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ அதை விட 10 மடங்கு சந்தோஷப்பட்டேன். அவன் வாழ்றதே 6 நாள் தான் டாக்டர் அஸ்வத் சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி பாவி வகுத்துல ஏன் பிறந்தான்னு வருத்தப்பட்டேன். பெத்த பையன் ராத்திரி பகலா ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கு அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு புதுசா மறுபடியும் பிறந்துகிட்டே இருக்கான். அவன் படுற வேதனையை பார்க்க முடியாம 2 பேரும் விஷம் குடிச்சு செத்துடலாம்னு நினைச்சான். ஆனா அர்ஜுனே எனக்கு தைரியம் கொடுத்தான். என் பையனுக்கு ஆன மாதிரி வேற யாருக்கும் ஆகக்கூடாதுன்னு அவங்கள கொல்ல முடிவு பண்ணேன். அதுதான் அவனோட கடைசி ஆசையும் கூட. ஒரு அப்பனா அவன் கூட இருந்து அவங்கள கொன்னு அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றினேன்.